guys, welcome to my channel. Hi guys, welcome to my channel. இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறது வெஜ் பப்ஸ். அதுதான் நம்ம வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம், வீட்லேயே எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து அவன் இல்லைங்க, நான் வெறும் இட்லி சட்டியில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மைதா வந்து நான் வந்து 1.5 கப் எடுத்துக்கிறேன். நான் வந்து 1 கப் போட்டிருக்கேன். இது வந்து அரை எடுத்திருக்கேன். 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்படி ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்டுக்காக தான். அப்புறமா வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்தமாரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்துக்கூடாது. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக மாவு கீழே தூவிக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்டாக ஊற்றணுங்க. அதுக்கு மேலே லைட்டாக அந்த மாவு போட்டு தூவிக்கலாம். அப்போ தான் கீழே ஒட்டாது. இது நல்லா இந்த சப்பாத்திக்கெலாம் வந்து பிசையும் பார்த்திங்கன்னா அந்தமாரி நல்லா பெருசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து இந்தமாரி உருட்டி வச்சுக்கலாம். இந்தமாரி வந்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணுங்க. இந்தமாரி திக்காக இருக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் எடுத்துகிட்டு அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம பட்டர் அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த லேயராக கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணலாம். பட்ரு பிடிக்காதவங்க வந்து எண்ணெய் இருந்தால் கூட ஓகேங்க, எண்ணெய் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா அதை வந்து மடித்து வச்சுக்கலாம். இந்தமாரி ஃபோல்டு பண்ணிடணும். 2 சைடும் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். பண்ணிவிட்டு திருப்பி வந்து அது ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக 1 hour அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 times மேலே வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக ஆகிடும். இது வந்து வாங்க நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் 1 hourக்கு. இது பாருங்கள், நான் 1 hour ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்த மாதிரி இப்போ எப்படி ரஃப்பாக இருக்குது பாருங்கள். இது அந்தமாரி ஒரு 3 times இல்லைன்னா ஒரு 4 times கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுன்னா ரொம்ப நல்லா கல்லாட்டம் ஆகிடும். இப்போ இது செகண்ட் டைம் நான் பண்ணுறேன். இந்தமாரி வந்து 4 time பண்ணணும். நான் வந்து 3 time தான் பண்ணுறேன் இந்த வாட்டி. நீங்கள் வீட்டில் வந்து 4 times டைம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே பாருங்கள், செகண்ட் டைம் நான் பண்ணிவிட்டேன். இதையும் நான் தூக்கி போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 hour கழிச்சு காட்டுறேன். இதே பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கல்லாட்டம் ஆகிருக்கு. இது அதேமாரி ப்ரொசீஜர் தான் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டு இது நான் 3rd time பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இன்னொன்று வாட்டி கூட பண்ணுங்கள். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே, அது வந்து இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பப்ஸுக்கு வந்து குள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா தீஞ்சிடும். 2 பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை. பச்சை மிளகா கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு இல்லைன்னா பேஸ்ட் இருக்கும், அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துகிட்டு அது வந்து நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம்.
இந்தமாரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடணும். அப்புறமா 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ சால்ட் வேணும், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டை பொறுத்து. அப்புறம் கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியான டைமில் வந்து நான் 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த மாவு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 நாளைக்கு காட்டோன்னு. இப்போ அந்த மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வேறு 3rd டைம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது செம்ம ஆடாக இருக்குங்க. நீங்கள் 4th டைமில் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதேமாரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து விரித்து வைக்க போகிறாங்க. கொஞ்சம் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. எனக்கு ரவுண்டாக வரல. இப்போ வந்து அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். நேராக ஒரு 2 போது கீழே வந்து ஒரே ஒரு சென்டரில் ஒன்று போட்டுடலாம். இருந்துச்சுன்னா லைட்டாக தடவிக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டஃபிங், அதை வந்து இதில் வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம். பால் இருந்துச்சுன்னா, பால் இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கார்னரில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாரி தான் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு எல்லா அந்த 3 சைடு இருக்கிற கார்னர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ அதுக்காக நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி ரெடி பண்ணி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து அவன் வேண்டாங்க, அவன் இல்லாமல் இட்லி குண்டால தான் நம்ம வேக வைக்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இட்லி குண்டால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த பாத்திரத்தில் எப்போவுமே போல பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி பாத்திரம் வச்சு ஒரு 5 minutes மட்டும் பண்ணிடலாம். வந்து ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் தடவி வச்சுக்கோங்க. தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பப்ஸு, அதை எடுத்து மேலே வச்சிடலாம் ஃபுல்லாக. இதை வந்து நம்ம 30 மினிட்ஸ்க்கு வந்து கரெக்டாக 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அசல் நம்ம கடையில் வாங்குற மாரி தான் இருக்கும். நல்லா முருன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய். நான் போய் இது சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சீரியஸாக